நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதில் நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அது உங்களை ஒரு நாளும் வருத்தப்படுத்தவே படுத்தாது. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே பெயின் இல்லாத ஆசீர்வாதம், வேதனையோடு கூட்டார். நம்ம மத்தவங்களை பாக்குறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கனாலே நல்லது. நான் நிறைய நேரத்துல பாருங்க, இந்த குதிரைகளுக்கு ரெண்டு பக்கம் என்ன பண்ணி விட்டுருப்பாங்க, இந்த மூடி விட்டுருப்பாங்க. ஏன்னா அது பக்கத்துல பாத்துச்சு மேல இருக்கிறவன் செத்தான். உட்காந்துருக்காமல மேல குதிரைக்கு மேல, அது மட்டும் பக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சு மேல இருக்கிறவன் செத்தான். அதனால கடிவாளம் போட்டு மூடி விட்டுருப்பாங்க ரெண்டு கண்ணையும். அதே மாதிரி நீங்களும் மூடிக்கிங்க. யார் என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்தவங்க மேல போயிட்டாங்க, இப்ப வந்த ஒரு ஊழியத்துல கூட அந்த பொறாம இருக்குது. இப்ப வந்த ஒரு சர்ச்சை கட்டிட்டாரு. நீங்க என்ன பாஸ்டர், எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஆண்டவர் கொடுக்கல, கட்டல. கொடுக்கும் போது கட்ட போறோம். சபையை கொடுத்தவரே கட்டி கொடுப்பார். அவரே அதுக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் கட்டி கொடுத்தாதான் நம்ம சாட்சி சொல்ல முடியும். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார், வேறு ஒருவரும் என்னை நடத்தினதில்லைன்னு நம்ம அப்பதான் சொல்ல முடியும். இன்னைக்கு எப்படி இருக்குது? பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து பொறாம, அவளுக்கு பிள்ளை பிறக்குதே, எனக்கு பிறக்கலையே. உங்களுக்கு பிறக்கலைன்னா கர்த்தர்ட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்களுடைய வியாபாரத்துல கொஞ்சம் நஷ்டம் இருக்குன்னா ஆண்டவர்ட்ட கேளுங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. பொறாமைப்பட்டவர்கள் வாழ்ந்ததாக சத்திரமே கிடையாது. அவ்வளவுதான், வீழ்ச்சி தான் அவங்களுடைய முடிவு, அவ்வளவுதான். இது வரைக்கும்